வணக்கம் நண்பர்களே, நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன். ஆஸ்ட்ரோஃபின் சேனலுக்காக கோவையிலிருந்து. இன்றைக்கி நம்ம அஷ்டக வர்க்கம் அப்படிங்கிற கணித முறையில் தான் நம்ம ஜோதிடம் பார்த்துட்ருக்கோம். இப்படி 100 + 100 200, நீங்கள் சொன்னாலும் 200 தான், நான் சொன்னாலும் 200 தான் இல்லையா? அந்த மாதிரி இந்த ரிசல்ட் யார்கிட்ட கேட்டாலும் ரிசல்ட் ஒரே மாதிரியாக தான் இருக்கும், உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது. ரைட், ஓகே. மொத்தம் 337 பாயிண்ட்டு. ஒரு பாக்ஸ், ஒரு ராசிக்கு 28 பாயிண்ட்டு. ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் 29 வரும். அதில் நிறைய ப்ளஸ் மைனஸ் இருக்குது, நம்ம அதெல்லாம் போக வேண்டாம். அது பாடங்களில் படிக்கிறப்ப நம்ம படிச்சுக்கலாம். இப்போ மனசில் பசுமரத்தாணி மாதிரி சிம்பிளாக பதிகிற மாதிரி இருக்கணும், சரிங்களா? அப்போ மினிமம் ஒவ்வொரு ராசி கட்டத்துலேயும் 28 பாயிண்ட் இருந்தால் மட்டும்தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ராசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். குறைஞ்சதுன்னா குறையும், மேலே போனால் போகும். உதாரணமாக லக்னத்தில் 35 இருந்ததுன்னா நீங்கள் அரசியல் கட்சியில் தலைவராக வரக்கூடிய அளவுக்கு ஒரு ஜாதி சங்கத்துக்கோ அரசியல் கட்சிக்கோ ஏதோ உனக்கு தலைவராக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த தலைவராக வாய்ப்பு நீங்கள் இருக்கிற இடத்தை பொறுத்தது, சரிங்களா? ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்கன்னா கம்பெனி சேர்மனாக வருவீங்க, பிரசிடெண்ட்டாக வருவீங்க, அந்த மாதிரி வரலாம். இப்போ ஒரு பாக்ஸ், ஒரு ராசியில் எத்தனை பாயிண்ட் இருந்தால் என்ன மாதிரி பிரச்சனைகளே உங்களுக்கு கொடுக்கும், லாபமாக நஷ்டமாங்கிறத ரொம்ப சிம்பிளாக அனலைஸ் பண்ணுங்கள். லக்னம்னு எடுத்துக்க உதாரணம், லக்னத்தில் 14 பாயிண்ட் இருந்ததுன்னா வலி, துன்பம், மரண பயம். 15 பாயிண்ட் இருந்ததுன்னா அரசு மூலம் ஒரு பயம், பிஸ்னஸ்மேனுக்கு அடிக்கடி ரைடு வந்துக்கிட்டே இருக்கும். 16 பாயிண்ட் இருந்தால் பெரும் துன்மை, ரொம்ப ஏழ்மை நிலையில் இருப்பார். 17 இருந்தால் நோய் அல்லது இடமாற்றம், ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 18 பாயிண்ட் இருந்தால் பண இழப்பு. 19 இருந்ததுன்னா வீண் சண்டை, உறவினர்களால் துன்பம். 20 அதிகமான செலவு, தீய நடவடிக்கை. 21 பாயிண்ட் வியாதி, செல்வ இழப்பு. 22 பாயிண்ட் ஞாபக மறதி, பலவீனம், உறவினர்களால் தொல்லை. 23 பாயிண்ட் கவலைகள், வலி, நஷ்டம். 24 பாயிண்ட் திடீர் பண நஷ்டம் அல்லது அதிகமான செலவு. 25 பாயிண்ட் துரதிஷ்டம். 26 பாயிண்ட் பிறரால் தொல்லை, சோம்பல், நிலையற்ற மனம். 27 பாயிண்ட் அதிக செலவு, கவலை, மனசஞ்சலம், தெளிவற்ற மனம். 28 பாயிண்ட் தனவரவு இருக்கும், ஆனால் திருப்தி இல்லை, வரவுக்கு செலவுக்கு சரியாக இருக்கும். 29 மரியாதை கிடைக்கும். 30 ஜாதகமான பலன், மதிப்பு, மரியாதை, செல்வம் மற்றும் மகிழ்ச்சி. 31 to 33 நல்ல செயல்கள் செய்தல், கௌரவம், மரியாதை, பரிசுகள், பாராட்டுகள். 34 to 40 அனைத்து விதமான வசதிகளும் பெறுவர். 41 பெரும் செல்வம், பல வகைகளில் வருமானம். 42 அனைத்து வசதி, தர்ம ஸ்தாபனத்தை தோற்றுவிப்பவர், செல்வந்தர், செல்வம் மற்றும் மகிழ்ச்சி. 43 அதிகாரம், அன்பு, காதல், மரியாதை, செல்வம் மற்றும் மகிழ்ச்சி. 44 to 45 செல்வ சேர்க்கை, பல வழிகளிலும் கிடைக்கும், பரிசுகளும் பாராட்டும் மரியாதையும் கிடைக்கும். 46 to 47 அனைத்து வித நற்காரியங்களையும் செய்பவர், நற்குணம் உள்ளவர், வெற்றி பெறும் காரியங்களை செய்பவர். 48 அதற்கு மேலும் நற்குணங்கள் மிக்கவர், அரசருக்கு நிகரானவர், அனைவரிடமும் அன்பு செலுத்துபவர், தர்ம காரியங்களை செய்பவர். ஸோ எந்த ஒரு பாவத்தையும் நாம் ஆராயிறப்ப அந்த பாவத்தினுடைய அதிபதியோட பலன் அதையும் நம்ம ஆராய வேண்டும். மேலும் அந்த பாவகத்தினுடைய அதிபதி கொடுக்கும் பலன்களை, அந்த பாவாதிபதி இருக்கும் இடம், சொந்த பாவத்தில் கொடுக்கும் பலன்களையும் நம்ம கணக்கிட வேண்டும். பின்னாசக வர்க்கத்தின் மூலம் அந்த கோளோட பலம், அந்த கோள் ஆட்சி பெறும் பாவத்தின் பலம் முதலியவற்றை நாம் அறியலாம். இது உங்களுக்கு ஒரு எக்ஸாக்ட் ரிசல்ட் கொடுக்குங்க. இது 40 பாயிண்ட்டுக்கு மேலே ஒருத்தருக்கு இருப்பதற்கு உண்டான சாத்திய கூறுகள் இல்லை. அப்படி இருந்தது அப்படின்னா அவர் நம்ம தெய்வ பிறவினை நம்ம சொல்லிடலாங்க, சரிங்களா? லக்னத்தில் 40 பாயிண்ட் இருந்தால் அவர் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராகவோ அமைச்சராகவோ, இல்லை அம்பானி, டாட்டா மாதிரி தொழில்துறையில் இருந்தால் அவர் தொழில்துறையில் தலைவராக இருப்பார். அரசியலில் இருந்தால் அமைச்சராக இருப்பார். நம்ம ஒரு ஜாதி சங்கமாக இருந்தால், இப்போ தமிழ்நாடு வன்னியர் சங்கம் இருக்குல்ல, அந்த மாதிரி அமைப்புகள் மிகப்பெரிய தலைவர்களாக இருப்பார்கள். 40க்கு மேலே இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது, சரிங்களா? அதனால் அஷ்டக வர்க்கம் கணிதங்கிறது உங்களுக்கு எக்ஸாக்ட் ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும், சரிங்களா? உங்களுக்கு ஜோதிட சம்பந்தமான ஆலோசனைகள், அஸ்ட்ராலஜி, ப்ரெடிக்ஷன், ரெமடிஸ், ஜோதிடம் படிக்கணும்னு நினச்சா கூட என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9952615649. இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் ருத்ராட்சம் டிவைன் பவர் சென்டர்னு இருக்கும். வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் பாலா.